இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து மாயை தேடாதே என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, யோபு 7:3 மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. யோபு 7:16 இப்படி இருக்கிறதை ஆலோசிக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன், என்னை விட்டுவிடும் என் நாட்கள் மாயைதானே. யோபு 31:5 நான் மாயையிலே நடந்தேன், என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சொல்லி யோபு சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோபுவுடைய வாழ்க்கை ஒரே நாளிலே அவனுடைய எல்லா காரியமும் அழிந்து விடுகிறது. அவளுடைய குமாரர்கள், குமாரத்திகள், வேலைக்காரர்கள், அவளுடைய குதிரைகள், ஒட்டகங்கள், அவருடைய எல்லா காரியங்களும் ஒரே நாளில். இப்போது யோபு சொல்கிறான், என்னுடைய நாட்கள் மாயை, என்னுடைய காலங்களும் மாயை என்று சொல்கிறார். இங்கே கடிகாரத்தை பார்த்தோம் என்றால் அதனுடைய முட்கள் அப்படி கடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். இப்போது அந்த கழிந்த அந்த நிமிடமும் நேரமும் மறுபடியுமாக வருவதில்லை. நம்மளுடைய காலங்களும் நேரங்களும் மாயை. இந்த மாயையான காரியம் நமக்குள்ளே நாம் நினச்சிட்டு இருக்கோம். கடந்த நாட்களை நினச்சி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், ஜீவன் சுகம் தந்து வைத்திருக்கிறார். இந்த காலங்கள், இந்த நேரங்களும் மாயமாக இருக்கிறது. சங்கீதம் 144:4 மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். இப்போது நம்ம நாட்கள் முடிந்து விட்டதென்றால் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நாம் செய்த காரியங்கள், இந்த உலகத்தில் நாம் என்னெல்லாம் செய்த காரியங்களோ அதெல்லாம் மறைந்து விடுகிறது. ஏதோ ஒரு சிலர் வேணால் அதை நினைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கலாம். ஆனால் இது அழிந்து போகிற இந்த உலகம். வேதாகமத்தின் ஒரு மனிதன், அவனுடைய நாட்கள், அவனுடைய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவன் அந்த காலத்திலே அவன் செய்த நன்மை என்ன, தீமை என்ன என்பதை பார்க்கலாம். இங்கே மத்தேயு 26:14-15 இயேசுவின் சீஷர்களிலே ஒருவனை குறித்து நாம் அதில் போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்தில் போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் இதெல்லாம் கேட்டு மிகுந்த சந்தோஷம். இப்போ இயேசுவை காட்டி கொடுக்க இங்கே ஒருவன் வந்துவிட்டான். இந்த நாட்கள் இப்போது இவன் என்ன செய்கிறான், அடுத்து அவன் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்கிறான், மத்தேயு 26:16 அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். இங்கே கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும், என்னை காட்டி கொடுக்கிறவன் இங்கே இருக்கிறார் என்று. இப்போ இங்கே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற முதலாம் நாள் இங்கே சீஷர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட போய் இந்த பண்டிகையை ஆசரிக்கிறதுக்கு உமக்காக நான் என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இப்போது என்னுடைய வேலை வர இருக்கிறது, அதனால் நான் சொல்கிற ஒரு மனிதனிடம் போய் இந்த அவனுடைய வீட்டிலே ஒரு அறையிலே அதை ஆயத்தப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க. இப்போது அங்கே நடக்கிறது, எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். நன்றாக தெரிகிறது. இங்கே சொல்கிறார், எல்லாரும் துக்கம் அடைகிறார்கள். நானா ரபி, நானோ என்று சொல்லி கேட்கிறார்கள். இங்கே அவன் என்ன செய்கிறான், யூதாஸ் அவனும் சொல்கிறான் நானோ என்று சொல்கிறான். ஆனால் சொல்கிறான், இந்த துணிக்கு யார் கையிலேருந்து கொடுக்குறேன்னு அவன் தான். அவனும் வாங்கி கொள்கிறான். வாங்கி கொண்டு அவன் இன்னும் உணராதபடி இருக்கிறான். அவனை வாங்கின மாத்திரத்திலே பிசாசு அவனோடு புகுந்து அவனோடு இடைப்படுகிறான். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே பாருங்கள், யோவான் 13:1 பிதாவினெடுத்து போகும்படியாக தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து
தாம் இவ்வுலகத்திலிருந்து தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களில் அன்பு வைக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருடைய வேலை வந்து விட்டது என்று சொல்லி அவன் காட்டி கொடுக்க ஆயத்தப்படுத்தி விட்டான். கர்த்தர் நமக்கென்று திட்டத்தை அதை கர்த்தர் பிதாவிடத்திலிருந்து நம்மிடம் ஒப்பு கொடுத்தார் என்று கர்த்தர் அறிந்து கொண்டார். அவர் தன்னையே ஆயத்தப்படுத்தி கொண்டார். இங்கே எல்லாம் முடிந்து விட்டது. அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்க. யோவான் 13:18 ஊர் எல்லாரையும் குறித்து, உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லி கர்த்தர் யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்கிறார். அது மாத்திரமில்லை, யோவான் 13:26 நான் இந்த துணிக்கையை கொடுக்கிறது தான் இதுன்று அடையாளத்தை காட்டுகிறார். யோவான் 13:27 இந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்கிறான். இப்போ சீஷர்கள்லாம் பார்க்குறாங்க சீக்கிரமாய் செய் அப்படின்னா இதோ பண்டிகைக்காக அவர்கள் இயேசு அவனை அனுப்புகிறார் என்று சொல்லி பண்டிகைக்காக ஆயத்தங்கள் செய்வதற்காக அழைக்கிறார், அல்லது தரித்திரர்களுக்கு ஏதாவது கொடுப்பதற்காகத்தான் இந்த யூதாஸ் காரியத்தை அனுப்பி வைக்கிறார் என்று தவறாக எண்ணி விடுகிறார். இங்கே கடைசியாக சூழல் மாறுகிறது. ஆண்டவரை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறான். இந்த யூதாஸ் காரியத்து ஆண்டவரோடு இருந்த காலங்கள், ஆண்டவரோடு இருந்த நேரங்கள், ஆண்டவர் கூட செய்த எல்லா செயல்களும் மறைக்கப்பட்டு அத்தனையும் மறந்து இப்போது அவன் செய்த அந்த தவறான இந்த செயல்கள் மாத்திரம் இங்கே முன்னிறுத்தப்படுகிறது. அவன் என்ன செய்ய மனஸ்தாபப்படுகிறான். அவன் சொல்கிறான் மத்திய 27:3 அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை மரணாக்கினைக்குள்ளாக்க தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியத்துக்கு மூப்பருக்கும் திருப்பி கொண்டு கொடுக்குறான். அப்போ அவங்கள குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொல்கிறான். மத்திய 27:5 அப்பொழுது அவன் இந்த காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே இயேசுவின் சீஷனான யூதாஸ் என்ன செய்கிறான்? தன்னுடைய அழைப்பை மறந்துவிட்டு அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய அறியாமையிலே ஆண்டவருக்கு தெரியும் இந்த யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்று சொல்லி எச்சரித்த பிறகும் அவன் என்ன செய்தான்? குதிங்காலை தூக்குகிறான். வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது. சங்கீதம் 9:10-11 எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷத்தை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. இங்கே யூதாஸ் காரியத்து ஒரு அடையாளத்தை வைத்துவிட்டு சென்று விட்டான். அது ஒரு தவறான ஒரு தப்பு. ஆண்டவரை காட்டி கொடுத்து முத்தத்தினாலே காட்டி கொடுத்து 30 காசுக்காக தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எந்த அடையாளத்தை இந்த உலகத்தில் வைத்து விட்டு செல்ல போகிறோம்? நாம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், போய் கொண்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுவோம், கணவன் சொல்ல நான் மனைவிக்காக வாழ்கிறேன், மனைவியை சொல்ல நான் கணவருக்காக வாழ்கிறேன், இல்லை பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நாம் எந்த அடையாளத்தை வைத்து விட்டு செல்ல போகிறோம்? காலங்களும் நேரங்களும் கடந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்கென்று ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை இந்த உலகத்தில் வைத்துவிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி பயணம் செல்வோம். அதற்காக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த காலங்கள் நேரங்களை உமக்கென்று அர்ப்பணித்து உமக்கென்று வாழ்ந்து இந்த கடைசி காலங்களிலும் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை வைத்துவிட்டு செல்ல எங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி. எங்களையும் இசப்பா உம்முடைய பாதையிலே அழைத்து கொண்டு போங்க. இந்த மாய்மாலமான பாதையிலே செல்லாதபடி எங்களையும் வேலை எடுத்து பாதைகளையும் ஆவி ஆத்மா சரியத்தை முடிய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உரிமையாக்குறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.